ஆனந்தமயமான இந்த வேளையிலே அம்மா ஸ்ரீமாதா அம்மா ஸ்ரீமாதா உட்காந்துருக்காங்க. அம்மாவை பத்தி தான் பேச போறோம். அம்மா எங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி சுமேரு ஸ்ரீ சக்கரம் இங்கதான் அம்மா இருக்காங்க. பராசக்தி ராஜராஜேஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிந்து ஸ்தானத்துலதான் இருக்காங்க. ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே அப்படின்னு சொல்ற மாதிரி 1 2 3 4 5 இது 5 முக்கோணம். 1 2 3 4 4 இது 4 முக்கோணம். 5 4 9 ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. பட்டர் சொல்றாரு, என்ன அம்பாளை எப்படி வரவழைக்கணுமா? அன்பால வரவழைக்கணுமா, பிரேமத்தால வரவழைக்கணுமா. இந்த கோணங்கள்லாம் இருக்கு இல்லையா, 43 முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த கோணங்கள்லாம் நமது மனக்கோணல்களை நிமிர்த்துகின்றன. மனக்கோணல்களை நிமிர்த்துகின்றன. இந்த தளம் 16 தளம் அஷ்டதளம்லாம் இருக்கு பாருங்க, நமக்கு ஒரு தளமாக அமைகிறது அப்படி சொல்லலாம். தளமாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சர்வத்திரிகண்டா முத்திரை போட்டு அம்பாளை ஆவாகனம் பண்ணி அன்பால பிரேம ஆக்சிஜன், ஃபுல் ஆக்சிஜன். ஸ்ரீம் கிரீம் கிளீம் எம் சகு ஓம் கிரீம் ஸ்ரீம் கைலிரும் முதலிரும் சகலிரும் சகு எம் கிளீம் கிரீம் ஸ்ரீம் ஓம் லலிதா மகாத்ரி சுந்தரிம் பராபட்டாரிகாம் ஆவாகயாமி இப்படி சொல்லி யோனி முத்திரையால நமஸ்காரம் பண்ணி அம்பாளை ஆவாகனம் பண்ணி வரவழைச்சு ஸ்ரீசுக்தம் சொல்லி இப்படியே எடுத்துன்னு வந்து கொண்டு வந்து ஜவ்வாது தடவி எங்க அப்பா சொல்ற மாதிரி சுத்தமான ஜலம், குளிர்ந்த ஜலம், அதுல பச்சை கற்பூரத்தை போட்டு ஏலக்காவை பொடி பண்ணி போட்டு அதுல அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா அவன் ராஜன் ஆவான்னு எங்க அப்பா கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காரு. அந்த மாதிரி இந்த ஸ்ரீசக்கரம் 1 போரும். கற்பக காவினில் தங்குவர், மால் வரை பொங்குவர், பாட்டளி துதைந்து வளர் கற்பக நன்னிடலில் இப்பாரினிடை வரவழைப்பீர், பாட்டுக்கள் இசைக்கக்கூடிய ஹ்ரீம்காரம் என்று சொல்லி வண்டுகள் எல்லாம் பாட்டுக்கள் இசைக்கின்றனவாம். அந்த வண்டுகள் எங்கே இருக்கின்றனவாம்? கற்பக காவினில் இருக்கின்றனவாம். கற்பக மரங்கள் இல்ல, மரம் இல்ல, கற்பக காவு. அந்த மாதிரி கற்பக காவை அம்பாள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பாரினிடை, இந்த பூலோகத்துல யார் இந்த ஸ்ரீசக்கர பூஜை சுமேரு பூஜை பண்றானோ அங்க வரவழைச்சிடுறாளாம் அம்பாள். அந்த மாதிரி கிரீடபதி ஆக்குவீர், ராஜன் ஆக்கி விடுகிறாளாம் தேவி. அந்த மாதிரி இந்த ஸ்ரீசக்கர வழிபாடுல நல்ல ஒரு ஜாதி புஷ்பம், மல்லிகைப்பூ, முல்லை, ஜாதி, பில்வம், துளசி இதுல அர்ச்சனை பண்ணலாம். பத்திரங்கள்னு எடுத்துட்டா பில்வம், துளசி. மலர்கள்னு எடுத்துட்டா மல்லி, முல்லை, ஜாதி, பவளமல்லின்னு சொல்ற மல்லி, பவளமல்லி. அதுக்கப்புறம் தாமரை மலர். தாமரை மலர் கொண்டு அர்ச்சித்தால் அப்பா என்ன சௌக்கியமா ஏத்துக்கிறா, என்ன சௌக்கியமா ஏத்துக்கிறா, சுகமா. என்ன பூஜை பண்ணணுமா? லலிதா சகஸ்ரநாமம் பண்ணணுமா? காமதேனவே நமஹா. அந்த இடத்துல போனகம் அமைந்ததுன்னா காமதேனு நின் பொன்னடியில் நின்று சொல்லுமேன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல காமதேனு வந்துடுறா. காமதேனு என்ன? கேட்டதை கொடுக்கக்கூடியது. கற்பக விருட்சம் என்ன? நினைத்தாலே கொடுக்கக்கூடியது. ரெண்டுமே தேவலோக மரம், தேவலோக பசு. பசுவினங்களின் தாய் காமதேனு அங்க வந்துடுறா. அந்த இடத்துல வந்துட்டு போரும் சொல்றவங்களுக்கு போஜனம் போடுறா, அன்னதானம் போடுறா. அதே மாதிரி இந்த கற்பக விருட்சம் என்ன பண்றதா, அளவற்ற எல்லை இல்லாத ஒரு பெரிய செல்வத்தை கொடுத்து அவனுக்கு இந்த இகலோகத்துல செஞ்சிடான். ஆனா நிஜ ஆசிரியத்தில் என்ன பண்ணுவானா, இதெல்லாம் வேண்டாமா, என்ன நான் இதுல மயங்க மாட்டேன், உங்ககிட்டயே வரேன், உங்ககிட்டயே இருக்கேன், நிஜ ஆசிரியனா என்னை ஏத்துக்கோ, இது வேண்டேன்னு என்னை புறக்கணித்து விட்டு உங்ககிட்ட வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லுவானா. அந்த மாதிரி இந்த சுமேரு எங்க இருக்கோ, எந்த இடத்துல இருக்கோ, ஒண்ணுதான் பண்ணணும், உபதேசம் வாங்கிட்டு அது அப்படியே பஞ்சதசி மந்திரமோ ஷோடசி மந்திரமோ பாலையோ உபதேசம் பண்ணிட்டு இந்த லலிதா சகஸ்ரநாமம் பார்த்தா என்ன சௌக்கியம், என்ன சுகம், எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருந்துருமா. இந்த ஸ்ரீசக்கரத்துல இப்ப இது தரிசனம் பண்ணிக்கோங்க, இது நல்ல கட்டாயம் தரிசனம் பண்ணிக்கோங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க. லிங்க யந்திராலயாயின்னு பாலா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமாவளி. லிங்கத்துல
இந்த ஸ்ரீ சக்கரத்தை எழுதி யாரு பூஜை பண்றானோ, திரிபுரா ரகசியத்துல எப்படி சொல்லியிருக்கு, மன்மதன் கிட்ட லட்சுமி தேவி ஆனவள் என்ன சொல்கிறார், யாரு சிவலிங்கத்திலே இந்த ஸ்ரீ சக்கரத்தை எழுதி பூஜை செய்கிறார்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன், அங்கிருந்து அகல மாட்டேன்னு லட்சுமி தேவி ஆனவள் மன்மதன் கிட்ட போய் சொல்றா திரிபுரா ரகசியத்துல. அந்த மாதிரி லட்சுமி தேவி அகலவே மாட்டா, அங்கேயே இருப்பா, அங்கேயே நித்தியவாசம் பண்ணுவா. ஏன்னா அவதானே இருக்கணும். அம்பாளை பூஜை பண்ணியாச்சுன்னா ஓடோடு வந்துடுறா. அங்க என்ன ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு இருக்கணும், அன்பான சகஸ்ரநாமம் செய், அன்பால பிரேமையான சகஸ்ரநாமம் பண்ணு, அன்பு 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 அன்பால அபிஷேகத்தை பண்ணு. நேவேத்தியம் எப்படி தெரியுமா இருக்கணும், உனது ஆவி நேவேத்தியம் மணக்க மணக்க சக்கர பொங்கலோட உனது ஆவியையும் சேர்த்து நேவேத்தியம் செய். பிராணன், அந்த பிராணன் இருக்கு பாரு, அது மூச்சு காத்தா தூபத்தை காட்டு. ஓங்கு மதி நல்லறிவு இருக்குது பாத்தியா, அது தீபம். அப்படி பண்ண பிராணன் ஓங்குமதி தூப தீபம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் உங்க யாரோ அப்படின்னு நினைக்க கூடாது. அவ இங்க வந்துருவா. எப்படி வந்துடுறாளா, நீ உள்ள ஒண்ணு இருக்கக்கூடாது, கல்மஷம் இருக்கக்கூடாது, விஷமம் இருக்கக்கூடாது. அப்படியே சுத்தமான ஹிருதயத்தோட இந்த அன்னபக்ஷி மாதிரி இந்த பக்தி என்கின்ற நீரை பருகுவதற்கு லலிதா திரிபுர சுந்தரி வந்து இந்த இடத்துல இருந்து பக்தி என்கின்ற நீரை பருகி உனக்கு என்ன வேணுமோ அதை அவ கொடுத்துடுறா, நீ கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி அவ செஞ்சிடறா. பக்த மானச ஹம்சிகான்னு சொல்ற மாதிரி அவளே எல்லாத்தையும் கொடுத்துடுறா. இந்த மாதிரி பூஜை பண்ணிப்பாரு. என்ன ஏகாந்தமா பூஜை பண்றது அப்படிங்கிற மாதிரி இல்லாம சுமங்கலி குழந்தை அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு, சுமங்கலியெல்லாம் உட்கார வச்சு அவளையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல ஆபால கோபாலமா அந்த மாதிரி அப்பா பரம சௌக்கியம், பரம ஆனந்தம், பரமானந்தம் இந்த மாதிரி தேவி பண்ணிடுறா. இந்த ஸ்ரீ சக்கரம் ஒண்ணு போறோம். இந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கிற வீட்டுல தேவர்கள் மகிழ்கிறார்கள். அந்த இடத்துல எல்லா அந்த அவங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி சகசநாமம் நடக்கிறதா, இந்த மாதிரி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகள் எல்லாம் மெச்சிக்கொள்கிறார்கள். அந்த மாதிரியான வழிபாடு. அம்மா அம்மா எல்லாருக்கும்மா, லலிதா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி அம்மா, என் அம்மா எல்லாருக்கும் சுகத்தை கொடுமா, எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுமா, எல்லாரும் உன்னை பூஜிக்கிறாங்கம்மா. அந்த பூஜிக்கிற வாளுக்கு அங்க இருந்துட்டு பரமானுகிரகம் பண்ணுமா தேவி தேவி, அம்மா அம்மா அம்மா.